வணக்கம். ஃபார் டியூஷன் சென்டர் சங்கரம். எங்கள் 11th இயற்பியலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இரு அளவுகளை வகுப்பதால் ஏற்படும் பிழைகள். ஓகேவா? ரைட். இப்போ இதில் வரக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி நீட் ப்ளஸ் சம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ இரண்டு அளவுகள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஏபி அதை குறிக்கும். இரண்டு அளவுகள் ஏபி என்பதான் இரு அளவுகள். இப்போ ஏயினுடைய தனிப்பிழை என்ன? ஏயின் தனிப்பிழை. இப்போ ஏயினுடைய தனிப்பிழை தான் டெல் ஏ. ஓகேவா? டெல் ஏ. ஸோ அதுபோல பியினுடைய தனிப்பிழை தான் டெல் பி. பியின் தனிப்பிழை டெல் பி. இப்போ ஏயின் அளவிடப்பட்ட மதிப்பு. ஏயின் அளவிடப்பட்ட மதிப்பு அளவிடப்பட்ட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. ஓகேவா? அதுபோல பியின் அளவிடப்பட்ட மதிப்பு. பியின் அளவிடப்பட்ட மதிப்பு இது பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஏபி இந்த இரண்டு அளவுகளை வகுக்கும் போது அப்போ இசடிகள் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பை பி. ஓகேவா? ஏபி அந்த அளவுகளை வகுத்தோம் அப்படின்னா இசடிகள் ஏபின்னு கிடைக்கும். இல்லை இசட்டினுடைய தனிப்பிழை என்ன அப்படின்னா இசட்டின் தனிப்பிழை டெல் இசட். டெல் இசட். இப்போ இந்த இரண்டு அளவுகளை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். ஓகேவா? பின்னப்பிழை பார்க்கும். இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். ஓகேவா? ஈக்குவல் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஓகேவா? கரெக்ட். இப்போ மேலே உள்ள அளவில் இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏ காமனாக வெளியெடுங்க. அப்போ ஏ காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன கிடைக்கும்? டெல் ஏ பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? பை அதுபோல் பியில் கீழே உள்ளதில் வந்து பிஏ காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன கிடைக்கும்? டெல் பி பை பி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபுறமும் இசட்டால் வகுக்க போகிறோம். ஓகேவா? இருபுறமும் என்ன செய்யலாம்? இருபுறம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏ பை பி இதை காமனாக கூட எழுதிக்கோங்கண்ணே. ஏ பை பி. ஓகேவா? ரைட். மேலே என்ன இருக்கு? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. ஓகேவா? பை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு பதிலாக ஏ பை பிக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? இசட் இருக்குது. இப்போ இசட் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இப்போ இசட். ஓகேவா? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. ஓகேவா? பை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இசட்டால வகுக்கலாம். ரெண்டு பக்கமும் இசட்டால வகுக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இசட்டால வகுத்தோம் அப்படின்னா இங்கே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா டெல் இசட். இங்கே இசட்டால வகுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேவா? என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேவா டெல் ஏ பை ஏ. ஓகேவா? ரைட். பை இங்கே என்ன இருக்கும்? அதே மாதிரி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஓகேவா? இப்போ இந்த பைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மதிப்பினை மேலே கொண்டு போகிறேன். ஓகேவா? மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் இப்போ மேலே 1 இந்த போட்டலாம் வந்து போடணும். இப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. ஓகேவா? இன்ட்டு இது மேலே போகும்போது ஸோ
ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஓகேவா? பவரில் என்ன வரும்? -1 வரும். எனக்கு மேலே பவரில் +1 மேலே போனால் -1. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ பை 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த மேலே உள்ள பவர் மைனஸ் இருக்குல்லையா, அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ரைட். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈருறுப்பு தேற்றத்தை யூஸ் பண்ணி உயர் அடுக்குகளை புறக்கணிப்பாங்க. அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். அப்படிலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாதிரி தான். அப்போ இங்கே வந்து என்ன செய்யலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், மைனஸ் ஆர் ப்ளஸ். இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பும் வந்து என்ன செய்யணும்? அங்கே வந்து பெருக்குங்க. ஓகேவா? இப்போ 1 பெருக்குன்னா 1. ஓகேவா? அது 1 அடுத்து டெல் பி பை பிஆர் பெருக்குன்னா என்ன வரும்? டெல் பி. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை என்ன கொடுப்போம்? பி. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ வந்து 1 என்ன செய்ய பெருக்குங்க. அப்போ டெல் ஏ பை என்ன வரும்? ஏ அப்படின்னு வரும். அடுத்து டெல் ஏ பை ஏ வந்து டெல் பி பை பியை பெருக்குங்க. ஓகேவா? ரைட். இப்போ மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் ஏ பை ஏ இன்ட்டு டெல் பி பை பி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். ஓகேவா? ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய 1 என்ன செஞ்சலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும்? டெல் இசட். இப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் ஆர் ப்ளஸ். ஓகேவா? மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. ஓகேவா? மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் ஏ பை ஏ இன்ட்டு டெல் பி பை பி. ஓகேவா? ரைட். இதுலேயே போன இதில் பார்த்தது மாதிரி டெல் ஏ பை ஏ கமா டெல் பி பை பி. ஸோ இந்த மதிப்பு என்ன அப்படின்னா மிக சிறியது. இந்த ரெண்டு மதிப்புமே மிக சிறியது. ஓகேவா? ரைட். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவற்றுடைய பெருக்கல் பலனான டெல் ஏ பை ஏ இன்ட்டு டெல் பி பை பி. ஓகேவா? சரி. இவற்றின் பெருக்கல் பலன், ரெண்டுடைய பெருக்கல் பலன் தான் கீழே உள்ள ஆன்சர். அப்போ இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக சிறியது அப்படின்னால புறக்கணிச்சிடலாம். ஓகேவா? ரைட். அப்போ புறக்கணிச்சோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ரைட். மீதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல் இசட் ஈக்குவல் டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம் எல்லாமே கேட்குறாங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக 3 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க நம்ம ஸ்டேட் போர்டில். அதனால் கொஞ்சம் தெளிவாக விரிவாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.